நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து துவங்க இருக்கு. அந்தமான்ல தயாரான சிவகங்கை அப்படின்ற இந்த கப்பல் மூலமா தான் மறுபடியும் கப்பல் போக்குவரத்து தொடங்க இருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சிரியாபானி அப்படின்ற கப்பல் மூலமா இந்த கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்ட நிலையில அது நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்க இருக்கு. வாங்க, எப்ப இந்த கப்பல் போக்குவரத்து மறுபடியும் ஆரம்பிக்குது, எவ்வளவு விலை அப்படின்ற டீடைல்ஸை இந்த வீடியோல நாம பார்க்கலாம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமா இதை தொடங்கி வச்சிருந்தாரு. சிரியாபானி அப்படின்ற கப்பல் மூலமா தான் இந்த கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் மழை காரணமா இந்த கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்துதான் மறுபடியும் இந்த கப்பல் போக்குவரத்து தொடங்க போறாங்க. அதாவது வர மே 13ஆம் தேதி இந்த கப்பல் போக்குவரத்து தொடங்க போகுது. இந்த தடவை சிவகங்கை அப்படின்ற கப்பல் மூலமா இந்த கப்பல் போக்குவரத்து நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது. சிரியாபானி அப்படின்ற அந்த கப்பலுக்கு பதிலாதான் இப்போ இந்த கப்பலை பயன்படுத்த இருக்காங்க. இது அந்தமான்ல தயாரான கப்பல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா கீழ்தளத்துல 133 இருக்கைகள் இருக்கு, மேல் தளத்துல 25 இருக்கைகள் இருக்கு. கீழ்தளத்துல அமர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா 5000 ரூபாய் ஜிஎஸ்டியோட சேர்த்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேல்தளம் அப்படின்றது சிறப்பு வகுப்பு அப்படின்றதுனால ஜிஎஸ்டி வரியோட 7000 ரூபாய் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. மே 10ஆம் தேதி இந்த கப்பல் நாகை துறைமுகத்துக்கு வர இருக்கு. அதை தொடர்ந்து இந்த கப்பல் தன்னுடைய பயணத்தை மே 13ஆம் தேதி தொடங்குது. இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை அப்படின்னு அந்த நாட்டு அரசு தெரிவிச்சிருக்கிறதுனால பாஸ்போர்ட் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லப்பட்டிருக்கு.